மற்றும் என் அருள் சுரந்து. ஏற்கனவே செய்த அப்பேற்பட்ட கருணையே ஜாஸ்தி தான், அதை காட்டிலும் இன்னும் வேற கருணையா. என்ன மற்ற அப்படின்னு மெனக்கட்டு மறுபடியும் எகேன் அண்ட் எகேன் கிடச்சுட்டே இருக்கு கிருபா வருஷம். அவனை ஏழைன்னு பார்க்காததே கிருபை, ஏதலன்னு பார்க்காததே கிருபை, கீழ்முகன்னு பார்க்காததே கிருபை. அவனை ஓடி வந்ததும் இவர் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை கூப்பிட்டு தன்னிட்ட சேர்த்துக்கிறதே கிருபை. இந்த கிருபை எல்லாமே போரும், இதுக்கு மேலே ஒரு கிருபை பண்ணாரே பார்க்கணும். என்ன பண்ணுறாருன்னா, மழை மட நோக்கி உன் தோழி சீதா தேவியா அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். யாராவது செய்வானா இதை? வெறும் காட்டாளு ஒருத்தன், ஒரு காட்டாளு ஒருத்தனுக்கு தான் ஒய்ஃபை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணுவானா? ஒரு ராஜகுமாரன், சக்கரவர்த்தி திருமகன். அதுவும் என்ன காட்டுறார் அப்படின்னா, இவள் அயோத்தியினுடைய யுவராணி அப்படின்னு காட்டல, ஜனகராஜகுமாரி அப்படின்னு காட்டல, என் மனைவி அப்படின்னு காட்டல, உன் தோழி. நான் எப்படி உனக்கு தோழனோ அது போல அவள் உன் தோழி அப்படின்ட்டார். பாத்திரம் நான் நிமிர்ந்த தேவிய தாளையே தூக்கல, குமித்த கையோட அப்படியே நிற்கிறான். குஹா பாருடா, மழை வான்மட நோக்கி. அவ கண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, அந்த கண்ணை பாருப்பா. மான் போல முக்த பார்வை உடையவளாக இருக்காளே, அவளை பார். ஏன் மெனக்கட்டு கண்ணை காட்டி இவர் சொல்றார் அப்படின்னா, அது காரணம் ஒன்று உண்டு. என்னன்னா, அவள் சாட்சாத் மகாலட்சுமி. அவளை பார்த்து நீ அவனை கடாட்சி அப்படின்னு சொல்லாம பதிலுக்கு இவனை பார்த்து நீ பார் அப்படிங்கிறார். எப்போதுமே ராமர் சுபாவம் அது. சுக்ரீவனை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்துவிட்டு கடைசியில் சுக்ரீவனை நான் சரணம் அடையிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் பார்த்தேளா. அது மாதிரி நீ பாருப்பா, அவ கண்ணை பாரு அப்படிங்கிறார். காரணம், அப்பேற்பட்ட மகாலட்சுமியான பிராட்டி சீதாதேவி அந்த குஹனை கடாட்சிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. உன் தோழி லக்ஷ்மணனை ஏற்கனவே குஹனுக்கு நன்னா தெரியும். லக்ஷ்மணனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என் தம்பி அப்படின்னு தானே சொல்லிக்கணும். உம்பி எம்பி என்றொழிந்திலை. லக்ஷ்மணர் ஆக்சுவலி ராமருக்கு அடுத்தது பிறந்ததுன்னவோ பரதன் தான். ராம பரத லக்ஷ்மண சத்ருகால் தான் அவாத்தில் பிறந்தது. லக்ஷ்மணருக்கு ராம அண்ணா கிட்ட ஆசை, அதனால பரதனை நைஸாக தள்ளிவிட்டு இவர் வந்து அண்ணா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கார். ராமர்கிட்ட இருக்கிற பிரியத்தினால இந்த ராமர் குஹனை சேர்த்துக்கும்போது குஹனோடும் ஐவரானோம்னு கம்பனும் சொல்கிறாரத்த. 5ஆவதாக சேர்த்துக்கும்போது 5ஆவது கோட்டியில் சத்ருக்னனுக்கு அப்புறம் சேர்த்துக்கல, சத்ருக்னனுக்கு அப்புறம் சேர்த்துக்கல. எங்கள் லக்ஷ்மணனை வச்சுட்டே பக்கத்தில், லக்ஷ்மண சீத்தை எப்படி நீ தள்ளிக்கோ, நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன், அந்த குஹனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாராம். தனக்கும் அவனுக்கும் இடையில நிற்க வச்சுக்கிறாரு. இது உன் தம்பியான லக்ஷ்மணன் எம்பி, எனக்கும் தம்பி. அப்போ என்ன, குஹன் லக்ஷ்மணனுக்கும் அண்ணாவாயிட்டான் பார்த்தல. அந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறத ராமர் எப்படி பாராட்டுறாரு ஒவ்வொருத்தர்கிட்டையும். உம்பி எம்பி என்றொழுந்திலை உகந்து. பேர்பட்ட ஒரு குணம், அப்பேற்பட்டதான ஒரு கருணை, அப்பேற்பட்ட ஒரு இந்த சகோதரத்துவங்கிறது ராமர்கிட்ட நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த 4 பேர்கள் தான் இப்படி இருப்பா அப்படிங்கிறது கிடையாது. எல்லார்ட்டுமே விபீஷணன் கிட்ட, சுக்ரீவன் கிட்ட, குஹன் கிட்ட, எல்லார்ட்டையும் எப்படி இருக்கார். நீ எனக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டதுனால தம்பி தான் கிட்ட வந்துருவார் அண்ணன். குஹன் வயம் பிரஷா பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினா. தாங்கள் தான் எங்கள் அத்தனை பேருக்கும் சுவாமி, நான் பிரேஷ்யன், பிரித்யன், கிங்கரன், அப்புறம் பிரேஷ்யன்.
பிருத்யன் அப்படிங்கிறவன் கூடவே இருந்து பாத சேவை பண்ணுறது, கோட் சூட்லாம் போட்டு விடுறது, அவிழ்த்து வைக்கிறது, கேச பிரசாதனங்கள்லாம் பண்ணுறது, வேண்டிய எல்லா கம்ஃபர்ட்டும் பண்ணி கொடுக்கறது, பரணம் பண்ணக்கூடியவன் பிருத்யன். கிங்கரன் அதுக்கும் அண்ணாண்டு இருக்கக்கூடியவன். பிருத்யன் பேர்பட்ட கைங்கரியம், நெருங்கி செய்யக்கூடியதான கைங்கரியம் பண்ணுறான். கிங்கரன் எப்படி நிற்கிறான்னா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், அடி எனக்கு என்ன உத்தரவு, இன்னைக்கு இந்த காரியங்கள் பார்ப்பா ஆன வந்ததோ இல்லையோ உடனே அதெல்லாத்தையும் கவனிக்கக்கூடியவன் கிங்கரன். பிரேஷன் அவனுக்கும் அண்ணாண்ட இருக்கக்கூடியவன். பிருத்யன் சொல்லி அதை கிங்கரன் கேட்டுண்டு கிங்கரனும் வந்து என்ன சொல்றானோ அதை செய்யக்கூடியவன் தான் பிரேஷன். இங்க சொல்றார் பாருங்க, குஹன் நான் 3வது கட்டமா இருக்கக்கூடியவனான தாசன் என்னை கூப்பிட்டு இவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டாருங்கிறதுனால நான் பக்கத்துல வந்து நின்றுடுவேன். நான் வெலவெலத்து போயிடுது, குஹனுக்கு வெலவெலத்து போயிடுது. அவர் கொண்டு வந்த காய் கிழங்கு எல்லாத்தையும் பார்த்தார். இருந்தாலும் ராமர் விரதத்துல இருக்கார். காட்டுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்குமே எதுவும் எடுத்துக்கிறது இல்லைன்னு இருக்கிறதுனால உபவாசம் தான். முதல் நாள்ல இருந்தே உபவாசம். பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாளே சாப்பிடலை, பட்டாபிஷேகம் நின்று போயிடுது அதனால சாப்பிடலை, இன்றைக்கும் சாப்பிடலை, 3 நாளாக ஆகாரம் இல்லை. இதெல்லாம் வெறுமை கையால் தொட்டுட்டார், அவ்வளோதான். வெறுமை கங்காஜலத்தையும் அள்ளி குடித்தார். அங்கே உட்காந்துருக்கார். இவர்கள் எல்லாரையும் பார்த்து பேசிக்கொண்டு இரவு பொழுது ஆயிரத்தோ இல்லையோ போய் சயனிச்சுண்டார். வெறும் கிசலைய தல்பத்தில் தான். ராமரும் சீதையும் இப்படி படுத்துட்ட உடனேயே வெறும் கட்ட தரையில் இவர்கள் 2 பேரும் உட்காந்துட்டு பேச தொடங்கினா. 3 பேர் ஆச்சு. சுமந்திரரும் சேர்ந்துண்டார், குஹன், லக்ஷ்மணர். இரவு பொழுது பூரா ராம குணங்களையே சொல்லிட்டு இருக்காராம் லக்ஷ்மணர். குஹன் அவருக்கும் ஒரு தல்பம் அழகாக ரெடி பண்ணார். சீதை நீங்களும் விஸ்ராந்தி எடுத்துக்கோங்களேன், நீங்களும் ரொம்ப களைச்சு சலைச்சு போயிருப்பேன், இன்னும் வெகு தூரம் போக வேண்டியதும் இருக்கும். எனக்கா விஸ்ராந்தி? பேர்பட்ட பிரபு நேற்றைய தினம் எப்படி இருக்க வேண்டியவர் இன்றைய தினம் இப்படி கடக்காரே, வெறும் மரத்தடியில் கிசலைய தல்பத்தில். இதை நான் எங்கேயாவது சகிப்பேனா? சத்தியம் தர்மம் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படிங்கிறத ஆரம்பித்து இவர் பேச தொடங்கினாரோ. இரவு பொழுது பூரா ராம குணங்களையே ராமாயணமே சொல்லிட்டு இருந்தாராம். பொழுது விடிஞ்சதோ இல்லையோ ராமர் சீக்கிரம் எழுந்து கொண்டார். கங்கையில் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்களை பூர்த்தி பண்ணி கொண்டார். குஹனை பார்த்து ஓடம் ரெடி பண்ண சொன்னார். அந்த ஓடத்தில் லக்ஷ்மணரை பார்த்து எல்லா சாமானையும் ஏற்றுப்பா கிளம்பலாம் அப்படின்னு விட்டார். தானும் கூட தான் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு சுமந்திரர் ரெடியாக வந்து நிற்கிறார். சுமந்திரரை பார்த்தார். சுமந்திரா, நீங்கள் இது வரைக்கும் என்னை கொண்டு விட்டதே போரும், நீங்கள் உடனே கிளம்புங்கோ. இந்த குதிரைகள் எல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த குதிரைகளையும் வீட்டுண்டு நீங்கள் வந்து கிளம்பிடுங்கோ அப்படின்னு உடனேயே சுமந்திரர் கேவி அழ ஆரம்பிச்சு விட்டார். ஆசையாக கைங்கரியத்துக்காக வந்திருக்கார். இல்லை நானும் வரேனே, எப்படியோ தப்பிச்சு நான் ஓடி வந்திருக்கேன் தங்களோட கூட. அங்கே மறுபடியும் கை எதிரில் போய் என்னால் நிற்க முடியாத, என்னை அனுப்பாதீங்கோ அப்படின்னு கேட்டுண்டார். இப்படி இவர் சொன்ன உடனே ராமர் அதையே பாயிண்டாக எடுத்துட்டார். இல்லைப்பா நீ கட்டாயம் போகணும், போனாதான் நான் நிஜமாவே திரும்பி போயிட்டேங்கிறத நம்புவாங்க எல்லாரும், அதனால நீ போ அப்படின்னு விட்டார். ஒரு விதமாக புரிஞ்சுடுத்து சுமந்திரருக்கு ராமருடைய திருவுள்ளம் நம்மளை திருப்பி அரும்பறது தான் அப்படிங்கிறது. பட்டுன்னு இப்படி திரும்பினார். பார்த்தா அந்த குதிரைகள் எல்லாம் தனது குழம்பால கீழே கீறிண்டே தலையை ஆட்டி ஆட்டி அழறது. இப்படி திரும்பினார். ராமரை பார்த்து சொன்னார், இமே சாப்பி ஹயா வீரா எதி தே வனவாசினஹா பரிச்சர்யாம் கரிஷ்யந்தி பிராப்சந்தி பரமாம் கதிம். நானாவது வாயை விட்டு அழறேன் பிரபோ, பேசக்கூட முடியாத இந்த குதிரைகளை பாருங்கோ, பேர்பட்ட ஒரு பிரேமை உங்ககிட்ட வச்சிருக்கவைகள், அதுகளாவது கூட்டுன்னு போங்களே, உங்கள் உபகாரமாக இருக்கும். சொல்கிறதே எதுக்காகன்னு, குதிரையை பார்த்துக்க ஆள் வேணும், நீ வான்னு சொல்லிடுவார்னு. அதான். ஆனால் இவர் ரொம்ப கரெக்டு. ராமர் வந்து நினச்சது தான், அவரை மீறவே முடியாது.
சத்திய சங்கல்பன் அவர் தன் பிளான்ல தான் போயின்னு இருப்பார். இல்லைப்பா, இந்த இவ்வளோ தூரம் கொண்டு கொண்டு விட்டதே அதுவே பெரிய விஷயந்தான், இனி கோரமான காட்டுக்குள்ள வச்சுட்டு இதெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம்தான். மேலும் அப்பா எப்போதுமே இந்த குதிரை கிட்ட ரொம்ப அக்கறை காட்டுவார். நம்ம ரொம்ப முக்கியமான குதிரைகள் இவைகள் நம்ம அரசாங்கத்தில், அதனால நீ மறுபடியும் இதை ஓட்டின்ட்டு அயோத்தியாவுக்கே போயிடு அப்படின்னு சொல்றார். வேற வழி இல்லை, அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறார் சுமந்திரர். குஹனை பார்த்தார். குஹா ஆலம் பால் இறக்கி கொண்டு வா, ஆல மரத்துல இருந்தேன் அப்படின்னுட்டார். ஏன் கேட்டார், எதுக்கு கேட்டார். வேண்டாமேன்னு சொல்லலாமே, நான் முடியாது, சொன்னதுதான். கிடுகிடுன்னு ஏறி ஆலம் பால் கொண்டு வந்து எதிர்த்தாப்புல வச்சான். தன்னுடைய அழகான குட்டில குந்தலம் தோல்வரே அப்படி தவிழ்ந்துண்டு இருக்கே, அந்த குட்டில குந்தலத்துல இப்படி தன் கையாலேயே எடுத்து தன் தலையில போட்டுண்டு ஜட்டா போட்டுட்டார். இதை பார்த்துட்டு இருந்தாரோ இல்லையோ லக்ஷ்மண சுவாமி ஓடி வரார். அவரையும் பிடிச்சி குறை வச்சுட்டு அவருக்கும் போடுறார். சின்ன குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கிறது மாதிரி. அசோபதா ரிஷி சமவு அப்படிங்கிறார். மகர்ஷிகள் எப்படி சோபிப்பாளோ அது போல ஜட்டா மகுட்டத்தோடையும் மரபுரியோடையும் ராம லக்ஷ்மணர்கள் சோபிக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த உடனே சுமந்திரருக்கு கேவிண்டு ஒரு அழுக வருது. இது வரைக்கும் நம்ம வந்தது எதற்காகத்தானோ, இந்த கோலத்தை பார்க்கறதுக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு மனதுக்குள்ள. ராமர் எழுந்து கொண்டார். நான் இங்கிருந்து இப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அயோத்தியை நோக்கி நமஸ்காரம் பண்ணி, என் நமஸ்காரத்தை அப்பாவுக்கு சொல்லு, அம்மாவுக்கு சொல்லு, கைகேயி அம்மா, சுமித்ரா அம்மா எல்லாருக்குமே எனது நமஸ்காரத்தை சொல்லு. உடனே பரதன் ஆயிடுச்சுட்டு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண சொல்லு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றார் சுமந்திரர்கிட்ட. சுமந்திரர் திரும்பி லக்ஷ்மணருடைய முகத்தை பார்க்கிறார். லக்ஷ்மணர், இதுதான் சத்தியமா, இதுதான் தர்மமா, இது இல்லை ஏமாத்த வேலையான்னு நான் கேட்டேன்னு சொல்லு, இப்படியே நாங்கள் போயிட மாட்டோம், திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னார். சீதையினுடைய முகத்தையும் பார்க்கிறார். சீதை ஒரு வார்த்தை பேசலை. ராமபிரான் எவ்வப்போதெல்லாம் அயோத்தியை நோக்கி நமஸ்கரிக்கிறாரோ தானும் கூட கூட விழுந்து நமஸ்கரிச்சுண்டு மௌனமாகவே நிற்கிறார். இந்த தம்பதிகள் அங்கேருந்து கிளம்பி இந்த ரசத்தில் அழகான இந்த ஓடத்துல ஏறுறத பார்த்துட்டே இருக்கிறார் சுமந்திரர். லக்ஷ்மணரும் ஏறிக்கிறார். அதனுக்கு அப்புறம் குஹன் ஏறி இந்த ஓடத்தை நடாத்த ஆரம்பிச்சான். இந்த குஹன் ஓட்டக்கூடிய பெரிய ஓடம் அது ஓடிண்டே இருக்கு. அதை பார்க்கிறார். குஹனுடைய ஆட்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறார்கள், எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறார்கள். சுமந்திரரும் அதை போறதை பார்த்துட்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு எண்ணம், சித்த தூரம் போயிட்டு ஒரு கால் ராமருக்கு மனசை மாறி, சுமந்திரா நீயும் வந்துருப்பா அப்படின்னு கூப்பிட்டுடுறோம், கூப்பிட்டா ஓடிடலாமே நம்ம அப்படின்னு ஆசைப்பட்டு நிற்கிறார். இல்லை, கண்ணு கேட்டு தூரம் இந்த ஓட போகிறத பார்த்துட்டு இருந்துவிட்டு வேற வழி இல்லாமல் திரும்புகிறார். ரத்தத்தை பூட்டி கொண்டு நேராக அயோத்திக்கு கிளம்பி வரார். அயோத்திக்குள்ளே வரும்போதே அவருக்கு என்னவோ ஒரு சங்கோச்சம் வந்துடுது. என்ன நாம பதில் சொல்ல போறோம் இந்த நாட்டு மக்களுக்குன்னு தெரியலையே, நம்மளை எல்லாரும் பார்த்தா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. எப்படியும் ராமர் எங்க போயிருக்காரு, எங்க கொண்டு விட்டே அப்படின்னு கேட்பாளே, என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சுண்டு ரதத்தை உள்ள வரும்போதே தன் முகத்துல வஸ்திரத்தினால மூடிண்டு பதில் சொல்ல முடியாம வரார். அதற்குள்ளேயுமே அந்த நாட்டு மக்களை எல்லாம் சுமந்திரனுடைய தேர்ல விழுந்து அவரை பிடிச்சு கேட்கிறான், எங்க போயிருக்காப்பா ராமரை, நீ எங்க கொண்டு விட்டுவ, ஏன் நீ வெறும் ரத்தத்தோட திரும்பி வந்திருக்க, எங்க அவர்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. வெறும் பதிலே சொல்லலை. தேரை கொண்டு நேராக அரண்மனை வாசல்ல விட்டார். இறங்கி உள்ள போய் பார்க்கிறார். அங்க இருக்கிறவாள்லாம் சொன்னா, கௌசல்யனுடைய அந்தப்புறத்துல தான் ராஜா இருக்கார் அப்படின்னு. நேர போய் தசரதரை பார்க்கிறார். தசரதர் சுமந்திரரை பார்த்த உடனேயே கேவி கேவி அழ ஆரம்பிச்சுட்டார். அப்பா வந்துட்டையா, என் கண்மணிகளை கொண்டு வந்துட்டியா, என் குழந்தைகளை என்ன பண்றா, ஆக்ஷன் வந்துட்டியோன்னோ, காட்டிட்டு கூட்டின்னு வந்துட்டியோன்னோப்பா இப்படிலாம் இவர் கேட்க பார்த்து அவருக்கு இன்னும் தாங்கலை. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ தீனமாக
இது வரைக்கும் சக்கரவர்த்தியை பார்த்ததே கிடையாது சுமந்திரருக்கு. நீ எங்க கொண்டு போய் விட்டையோ அந்த இடத்துலயே என்னை கொண்டு விட்டுடுப்பா, நீ அவர்களை விட்டு என்னால இருக்க முடியாது, இப்போதே என்னை கூட்டின்னு போ அப்படின்னு கதறார். என்ன சொன்னான்ப்பா ராமன், என்ன சொன்னான், லக்ஷ்மணன் என்ன சொன்னான் எனக்கு? ராமர் உங்க எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சார் மகாராஜா. உடனே பரதனை கூட்டிட்டு வந்து எப்படியாவது ராஜ்யாபிஷேகத்தை பண்ணறதுக்கு ஏற்பாடுகள் பண்ண சொன்னார். லக்ஷ்மணன் இது போல சொன்னார். என் குழந்தை சீதை என்னப்பா சொன்னா? அம்மா நான் பார்த்தேன், எந்த முகத்தில் எந்த ஒரு விகாரமும் தெரியல, ஒருத்தமோ கோபமோ பிடிக்காத்தனமோ எதுவும் இல்லை, சமாதானமான முகத்தோடு தான் தேவி இருந்தா. அதிலிருந்து தங்களிடத்துலையும் அயோத்தியின் இடத்துல இருக்கக்கூடிய யாரிடத்துலையுமே அவளுக்கு எந்த ஒரு விரோதமோ மன கஷ்டமோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். எள்ளளவு கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய மரியாதை குறையலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். தேவா त्वत्तनयस्य कुन्तलभरं क्षीरैः स्वदेनोद्भवैः सेक्तुं नालं अरुन्धती பதிரபூத். தசரசரை எப்போதுமே இப்படிதான் கூப்பிடுவார் இவர், தேவா அப்படின்னு கூப்பிட்டார். ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரார், ஆனால் சொல்ல தயங்குறார் அப்படின்னு தெரியறது இவருக்கு. ஏன்பா என்ன நேர்ந்தது சொல்லேன்பா, என்ன ஆச்சு சொல்ல அப்படின்னு மறுபடியும் கேட்குறார். இல்லை எல்லாரும் காட்டிலையும் மகா பாப்பி நான் தான்னு எனக்கு தோன்றது. நீங்கள்லாமாவது ராமர் மரவுரி கட்டின்ற காட்சியைத்தான் பார்த்தள், எனக்கு அதை விட இன்னொரு காட்சி, ஜடா மகுடம் போட்டுண்டு ராமர் இருக்கிறத போய் பார்த்துட்டு வந்திருக்கேனா. முன்பெல்லாம் நீங்கள் அடிக்கடி கொட்டிலுக்கு வந்து எல்லா பசுக்களையும் கவனிக்கிறதுக்கு தாங்களே வருவேள். அப்போ குறிப்பாக ஒரு கண்ணுக்குட்டிக்கிட்ட மட்டும், ஒரு பசுவின் இடத்துல மட்டும் நீங்கள் அப்படி ஒரு அக்கறை காட்டுவேள், தடவி தடவி கொடுப்பேள். நான் ஏன் இதை ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு என்னை கேட்டேள். நான் மௌனமாகவே இருந்தேன், தெரியலையே அப்படின்னு. அப்போ நீங்கள் சொன்னாள், இது நம்ம கொட்டிலேயே பிறந்து வளர்ந்ததான பசு, இப்போது கன்று போட்டிருக்கு, இதனுடைய க்ஷீரத்தை எடுத்து தான் என் புள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவேன் பார்த்தியா, அன்னைக்கு இந்த பாலாலத்தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்ன. ஆனால் அந்த பசு அந்த பாக்கியத்தை பண்ணலை. வசிஷ்ட பகவானை அடிக்கடி பார்த்து பேசுவேன். அப்போ அவரிடத்துல கேட்டேன், சுவாமி நீங்கள் ஏன் புரோஹிதன் அப்படிங்கிற தொழிலை எழுத்துட்டுருக்கல, பேர்பட்டவர் நீங்கள், தபஸ்வி, பௌரோஹித்யம்ங்கிறத பண்ணா உங்களுடைய தபசு குறைஞ்சுடுமே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பகவானே வந்து இந்த குலத்தில் ராமனா அவதாரம் பண்ண போனான், அப்போ பகவானே வந்த புத்திரனா இருக்கும்போது அவனுக்கு என் கையாலேயே அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த தொழிலையும் ஏற்றுண்டேன், இதில் தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டே ஏற்றுண்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவரும் அவர் பண்ண தபசுமே எல்லாம் வீணாக போச்சு. இதெல்லாம் இவர்கள் பண்ணாத ஒரு தபஸ கங்கா தீரத்தில் இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு ஆலமரம், அந்த மரம் பண்ணிருக்கு போல் இருக்கு. அதனுடைய ஆலம் பாலை இறக்கி குஹன் கொண்டு வைக்க ஸ்ரீராமர் அப்படி ஜடையா போட்டுண்டாரே. நான் தேவியினுடைய முகத்தை பார்த்தேன். தேவி அயோத்தியால இருந்து கிளம்பச்ச கூட அவர் முகம் சுழிச்சுக்கல. அங்கேருந்து கொண்டு வந்து மரவுரிய கட்டிக்கணும்னு கொடுத்த கூட அவ சந்தோஷமாவே தான் கட்டிண்டா. ரசத்துல போகும்போதும் அவர் ராமரோட கூட குதூகலமாவே தான் வந்தா. ஆனா அந்த தேவி ராமபிரான் ஆலம்பாலை எடுத்து ஜட்டை போட்டுக்கும் போது அவருடைய கண்ணிலிருந்தும் அவள் ஆசைப்பட்டதான அந்த குட்டில குந்தலம்மை வண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழன அப்படின்னா உருகியிருந்தாவோ அந்த குந்தலங்களை எடுத்து இவர் ஜட்டை போட்டுன்றதும் தேவியினுடைய கண்ணிலிருந்தும் உஷ்ணமான கண்ணீர் வடியறத பார்த்தேன். அப்படின்னதும் தசரதரால தாங்கிக்கவே முடியல. அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒன்று, ராம பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது. அதுதான் நடக்கலை அப்படின்னாலும் இப்பேற்பட்ட ஒரு காட்சி அப்படின்னதும் மனதனால அவரால் தைரியத்தை இழந்துட்டார்.
பார்த்து கேட்குறார், சுமந்திரா என்னை கொண்டு போய் என் புத்திரர்கள் எங்கே இருக்காளோ அங்கேயே விட்டுடுப்பா, இனி என்னால் தாங்க முடியாது, 14 வருஷம்தான் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு இவர் கதறின உடனேயே இனி நாம் அங்கே இருக்கக்கூடாது. சுதாரிச்சுண்டார் சுமந்திரர். சுவாமின் ஜயா விஜயி பவா அப்படின்னு விடை பெற்று கிளம்பிட்டு அப்படியே கிளம்பிட்டார். தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார். தசரதரோ அவருக்கு ஏற்பட்டிருந்த விரகம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுத்து. கேவி அழ ஆரம்பிச்சார், புலம்ப ஆரம்பிச்சுட்டார். புலம்புறதை பார்த்த உடனேயே கௌசல்யா இன்னைக்கு என்னமோ அவளுக்கும் மனசை விட்டு போயிடுது. எவ்வளோதான் அவளும் துக்கத்தை தாங்குவோ, சும்மா என்கிட்ட ஏன் புலம்பி அழறல், இங்கெல்லாம் சாதிச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் அந்தப்புறத்தில் இருந்து கைகேயிக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணிட்டேள். இப்போ இங்கே வந்து நீங்கள் அழலைன்னா நான் என்ன தவறாக நினச்சுடுவேன், நான் இப்படி என்கிட்ட அழறலே அப்படின்னு 2 வார்த்தை சொன்னதும் துடிச்சு போயிட்டார் தசரதர். பிரசாத ஏத்வாம் கௌசல்யே, என்னை மன்னிச்சுடுமா, என்கிட்ட பிரசன்னமாக, நான் தவறுதான் செஞ்சுட்டேன், தெரிஞ்சேத்தான் பண்ணிட்டேன் அப்படின்னு 2 கையையும் தூக்கி இப்படி அஞ்சலி பண்ண வந்துட்டார். உடனே நடுங்கி போயிட்டான் கௌசல்ய. இது வரைக்கும் இப்படி அவ பேசினவள் கிடையாது. துக்காக்கிராந்தமாயிடுது. அவர் குவிச்ச அந்த கையையே தனக்கு ஆசீர்வாதமா வாங்கிண்டா தலையில. மன்னிச்சுடுங்கோ, நீங்க தான் என்னை மன்னிக்கணும், எங்களுக்கு இருக்கக்கூடிய சோகம் உங்களுக்கும் உண்டு, உங்களுக்கு என்ன சோகமோ அது எனக்கும் உண்டு. சோகோ நாசயதே தைரியம், சோகோ நாசயதே ஸ்ருதம், சோகோ நாசயதே சர்வம், நாஸ்தி சோக சமோ ரிபு. சோகத்தை காட்டுறது சத்ரு இன்னொன்று இல்லைன்றாருங்க. அது தைரியத்தை அழிச்சிடும், நம்ம கத்துண்டது எல்லாம் விவேகத்தை அழிச்சிடும், எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால உண்மையான சத்ரு என்னன்னா சோகம்தான். சோகத்தோடு இருக்கவே கூடாது. இந்த நிம்மதிக்கும் சோகத்துக்குமே ஆகவே ஆகாது. அதை ஒழிச்சு கட்டினாத்தான் கொஞ்சம் கிஞ்சித்து தைரியம், கிஞ்சித்து நிம்மதி, கிஞ்சித்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விவேகம் எல்லாமே அப்புறம் தானே வரும். என்ன தைரியதுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலேயே நான் மாட்டுக்கு இது போல வார்த்தையை விட்டுவிட்டேனே சித்தனே, இப்படி நான் பேசியிருக்க கூடாது தான் அப்படிங்கிறத சுதாரிச்சுண்டா கௌசல்யா அம்மா. நீ என்னம்மா சொல்லுவ, எனக்கு உன் மனசு புரியலையா, எப்பேற்பட்டவா நீங்கள்லாம் பதிவிரதைகள், நீங்கள்லாம் பார்த்து பேசும்படியா இன்னைக்கு என் நிலைமை ஆயிடுத்து பார்த்தேளா, இதுக்கு தான் காலம் அப்படிங்கிறது எனக்கு புரியறது. எனக்கு எந்த காலம் வந்துடுத்து இப்போங்கிறது எனக்கு புரியறது. இல்லாத போனால் நீங்கள்லாம் என்கிட்ட இப்படி பேசுவேலாமா, அதெல்லாம் நான் செஞ்ச கர்மா தான். கர்த்தா கர்மஜம் ஆத்மனா. எனக்கு அநேகமாக இந்த கடைசி காலம் நெருங்குறது அப்படின்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா எனக்கு தெரியாமல் அந்த ஸ்ரவணகுமாரன் அப்படிங்கிற புத்திரனை அடிச்சுவிட்டேன் சப்த வேதி போட்டு. அப்போது அவனை கொண்டு போய் சமாதானப்படுத்தி எப்படியாவது சரி பண்ணிடணும்னு பார்க்கும்பொழுது அவனுக்கு பிராணன் போகிறது. பிராணன் போகிற நிலையில் அவன் சொல்கிறான், என்னை அடித்ததுனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது, ஆனால் என்னை பெத்தவா அப்பா அம்மா 2 பேருக்குமே கண் தெரியாதுப்பா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கோ மகாராஜா. அவள் தாகத்தோடு உட்காந்துருக்கா ஆசிரமத்தில், அதனால சீதை நீங்கள் போய் நான் இங்கே ஜலம் மொண்டு வச்சுருக்கேனே இந்த ஜலத்தை கொண்டு கொடுத்துடுவா. இதை காட்டிலும் தண்டனை வேற என்ன சொல்லுங்க, அப்பா அம்மா கிட்ட எப்படி போகிறது. தசரதர் இந்த கலசத்தை எடுத்துண்டு தண்ணீரை எடுத்துண்டு தயங்குண்டே பயந்துண்டே ஆசிரமத்துக்குள்ளே வரும்போதே கண் தெரியலன்னா கூட இது தம் புள்ள இல்லைங்கிறத அவளால் யூகிக்க முடியறது. அடி சுவடே வேற வித்தியாசமாக இருக்குது. யாருப்பா யாரு, நான் இந்த நாட்டு அரசன் தான் தசரத சக்கரவர்த்தி, நீ ஏன்பா வந்திருக்க, என் புள்ள எங்க அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொன்னேலே, கொஞ்சம் இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க, இந்த குடத்துல தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன், தீர்த்தம்லாம் இருக்கட்டும்ப்பா, என் புள்ள எங்க சொல்லு, என் புள்ள எங்க. அது தவறாமல் நான் தவறுதலாக போட்டுட்டேன், இந்த அம்பு போய் நேராக அவன் மனசில் ஹிருதயத்தில் கொத்தி அவனை கீழே வீழ்த்தி எடுத்து
பிராணன் போகிற சமயத்தில் உங்கள் புத்திரனை போய் ஓடி போய் பார்த்தேன், தூக்குனேன். அப்போ அவர் சொன்னார், தங்களிடத்துல இந்த தண்ணீரை கொடுக்க சொல்லி அதனால தான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னதும் இவ தூத்தமாக குடிப்பா. புத்திரா, அப்படி தீராத தாகத்தை கொடுத்துட்டு போயிட்டேப்பா, அருமையான குழந்தையாச்சே, அப்பேற்பட்ட பிதிருபக்தனாச்சே, அப்பேற்பட்ட தர்மாத்மாவாச்சே, தசரதா என்னை கொண்டு போய் என் புள்ள எங்கே இருக்கானோ அங்கே விடு அப்படின்னு கேட்குறா. தசரதர் இவா 2 பேரையும் அழைச்சிட்டு போய் அந்த புத்திரனுடைய சரீரத்தில் விட தடவி தடவி அழறாவா அம்மா. சிதைய மூட்டை சொன்னால் அவனுக்கு செய்ய வேண்டிய கிரைகள் எல்லாம் இதை கூட பரிதாபம் வேற என்ன இருக்கு. தாம் பெத்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் இந்த மாதிரி பண்ணுறது, காரியங்கள் பண்ணுறது. பொறுமையாக எல்லாம் செய்து முடித்தார். இப்படி பார்க்கும்போது ஆச்சரியம், அந்த ஜீவன் அப்படி கிளம்பி பெரிய விமானத்தில் தேவலோகம் சொர்க்கத்துக்கு போகிறது உண்மையிலே கண்ணே தெரியாத இவர்கள் கண்ணுக்கு தெரியறது. பார்த்தேளா, என்ன தர்மமோ அது கட்டாயம் போய் போகாது. என்ன பண்ணா, பித்ரு மாதிரி சுசுரூஷை பண்ணிட்டு இருந்தான், அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான், அவ்வளோதான். பேர்பட்ட பரகதிக்கு இவனை கூட்டிட்டு போகிறது பார்த்தாளா, அதை நேராக பார்த்துட்டு இவாளுக்கு ஒரு தைரியம் வந்தது. என் புத்திரன் எப்போ பேர்பட்ட சத்கதியை அடைந்தானோ எங்களுக்கும் அந்த கதி உண்டு இல்லையா, நாங்களும் கிஞ்சித் ஏதோ தர்மம் பண்ணியிருக்கோமே, அதனால தசரதா கண்ணும் தெரியாமல் பார்த்துக்கவும் யாரும் துணைக்கு இல்லாமல் நாங்கள் எப்படி இனிமே இருப்போம், நாங்களும் அக்னி பிரவேசம் பண்ணிடுறோம், சிதைய மூட்டு அப்படின்னுட்டா. மூட்டுன்னுட்டா. சொன்னது தான், மீற முடியாது. தசரதர் தானே சிதையை மூற்றார், அதில் அக்னி பிரவேசம் பண்ணுறார். அக்னிய வலம் உள்ளே இறங்கும்போது தசரதனை பார்த்து திரும்பி, எப்படி நாங்கள் புத்திர சோகத்தினால மரணிக்கிறோமோ அதே போலத்தான் உனக்கும் அமையும் அப்படின்னுட்டான். போகிற போக்கில் அன்று முதற்கொண்டு என் மனசில் அது உறுத்திண்டே தாமா இருக்குது கௌசல்ய. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், ராமனை விட்டு பிரிஞ்சு விட்டேன், எனக்கு குழந்தைகள் கூட யாரும் இல்லை, 4 புத்திரர்களாக பெற்றேன், 4 பேரும் நம்ம கூட இல்லை, என் உடம்பு இனிமே எழுந்திருக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டவனாக இருக்கேன்னு எனக்கே தெரியறது அப்படின்னு இவர் ஆரம்பித்தாரோ இல்லையோ, உடனே கௌசல்ய சமாதானப்படுத்துகிறா. அனாவசியமாக மனதை போட்டு அலட்டிக்காதீங்கோ, அந்த கதைகள்லாம் இப்போ ஏன் நீங்கள் நினச்சி பார்க்குறேன், சமாதானமாக இருங்கோ, கட்டாயம் 14 வருஷம் நிமிஷமாக ஓடிடும் ராமர் கைய பட்டாபிஷேகம் தங்களுடைய கையாலேயே நீங்கள் பண்ணத்தான் பொருள், தைரியமாக இருங்கோ அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கா. மாற்றி மாற்றி 2 பேரும் அழுதுண்டும் புலம்பிண்டும் இப்படியே இந்த இரவு பொழுது கௌசல்யும் அசந்து அப்படியே தசரதருடைய பக்கத்துலேயே படுத்துன்னு இருக்கா, தூங்கலை, அசந்து போய் மயங்கி கிடக்கா. தசரதர் பார்க்கிறார், ராத்திரி ஆறுது, முழிப்பு வருது அவருக்கு கிஞ்சித். இப்படி திரும்பினார், அப்படி திரும்பினார், அரண்மனை பூரா இருளோகாரமாக இருக்கு. அவர் நினச்சிட்டார், 14 வருஷம் இனி உயிர் தரிக்க என்னால் முடியாது போல இருக்கே, என்னால் முடியாது. எவரவர்களெல்லாம் ராமருடைய திருமுகத்தை 14 வருஷம் உயிரை வச்சுண்டிருந்த பார்க்க போகிறாளோ, திரட்சந்தி சுபமானனம், அவர்களே பாக்யசாலிகள். முகம் திரட்சந்தி ராமஸ்ய வம்சே பஞ்சதசே புனः. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.